ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். அவசர காலத்தை நினைவூட்டுகிறது தமிழக அரசு மீது கவர்னர் குற்றச்சாட்டு. தமிழக சட்டசபை இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. அவைக்கு வந்த கவர்னர் ரவி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரின் வேண்டுகோள் நிராகரிக்கப்பட உரையாற்றாமலே கவர்னர் ரவி புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் தமிழக அரசின் செயல் அவசர நிலை காலத்தை நினைவூட்டுவதாக கவர்னர் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கவர்னர் மாளிகை தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இன்று தமிழக சட்டசபை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது. மக்கள், குறிப்பாக தமிழக சகோதர சகோதரிகள் சட்டசபையின் உண்மையான நடவடிக்கைகள், அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதிலிருந்து விலக்கப்பட்டனர். அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என கவர்னர் மாளிகை தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மரபுகளை மாற்ற முடியாது, கவர்னருக்கு அப்பாவு பதில். தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழர்களின் அடையாளம், மரபுகளை மாற்ற மாட்டோம் என சபாநாயகர் அப்பாவு சொன்னார். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 176 படி ஆளுநர் த கவர்னர் ஷால் அட்ரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் கண்டிப்பாக என்ன செய்யணும், வாசிக்கணும். அது நம்ம அவை முன்னர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே. இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும், நிறைவேற்றிருக்கணும். தொடர்ந்து இதுபடி 3வது வருஷம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம அவையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறத என்ன செய்திருக்கோம், நம்ம கண்டிச்சிருக்கோம். அது சட்டமன்றம் நடந்ததாக கருதப்படாது. அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு, அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிட்டு போனோம், அந்த உரிமை மட்டும் கொடுத்துருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கருத்து சொல்லுறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான் இந்த அவையில் கருத்து சொல்ல முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்கிறாங்களே தவிர, அந்த ஆளுநர் உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால அப்படி பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட சொல்ல முடியாதுல்ல தம்பி. அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அமைச்சரவை, அவங்க கூடி அவங்க தயாரிக்கக்கூடிய உரையை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும். சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும். அது பேரவை தலைவர் போய் நேரில் போய், அது வந்து நம்முடைய சம்பிரதாயம் மட்டுமில்லை, தமிழர்களுடைய நாகரிகம், பண்பு. அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க. அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம். எங்களை நல்லா பண்பாக உபசரித்தாங்க. எங்களுக்கு டீ எல்லாம் தந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம். எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற கூட ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இது வந்து தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானு நீங்கள் தான் சொல்லணும். எந்த மாநிலத்திலேயாவது ஒன்றிய அரசு ஆட்சி செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா? இது தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால வேணுன்னே திட்டமிட்டு இட்டு கட்டி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன தம்பி, அது சொல்ல முடியுங்களே, நீங்கள் தான் கேட்கணும். ஆளுநர் மாளிகையில் போய் ஐயாவை பார்த்து, ஐயா இப்படி பண்ணுறீங்க, எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி தானே இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்குது, இது தேவையில்லாமல் ஐயா இதெல்லாம் கேட்குறீங்க, வந்தால் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பேச. அதே ஆளுநர் தான் சொன்னாங்க, இது கான்ஸ்டியூஷனில் செக்குலர் கண்ட்ரின்னு இருக்குது, மத சார்பற்ற நாடுன்னு இருக்குது. மத சார்புள்ள நாடுன்னு பொது வழியில் சொல்கிறாங்க. இதே ஆளுநர் தான் சொன்னாங்க.
நீங்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்க, நான் என்ன எடுத்துருவேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்ததுக்கு எதிராக இருந்தாக்கி நான் என்ன செய்வேன்? கவர்னர் மீது திமுக பழி, விதிகளை பின்பற்ற சொன்னால் இத்தனை சச்சரவு தேவையா? 2025ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடியது. இதில் உரையாற்ற வந்த கவர்னர் ரவி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பின் தேசிய கீதம் இசைக்க உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சட்டசபை பாரம்பரியத்தின் அடிப்படையில் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த கவர்னர் சட்டசபையிலிருந்து வெளியேறினார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலேயே கவர்னர் சபையை புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கவர்னர் ரவி சட்டசபையை தொடர்ந்து அவமதிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி சபாநாயகர், அமைச்சர்கள் என திமுகவினர் அடுத்தடுத்து விமர்சனம் செய்கின்றனர். ஆனால் மக்களின் கோபத்தை திசை திருப்ப கவர்னர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கவர்னர் ரவி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் திமுக அரசு அதனை மறுத்திருக்கிறது. 1991 வரை தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. 1991 ஜூலையில் செல்வி ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தபோதுதான் முதல் முறையாக கவர்னர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் முறையே தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. மத்திய அரசின் தேசிய கீதம் தொடர்பான உத்தரவுகளின்படி மாநிலம், யூனியன் பிரதேசத்தில் நடக்கும் முறையான அரசு நிகழ்ச்சிகளில் கவர்னர் வருகையின் போதும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். இந்த உத்தரவு 1971ஆம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அண்ணா பல்கலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு திமுக அரசின் நிர்வாக தோல்வியில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப முதல்வர் முயற்சி செய்ய வேண்டாம். கவர்னர் ரவி வகுத்துள்ள விதிகள், நடைமுறைகளை பின்பற்றுமாறு மட்டுமே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார். இதனை ஒரு பெரிய சச்சரவாக்க முயற்சிப்பது திமுக அரசின் தோல்விகளை மடைமாற்றுவதற்காகவே என்பது வெளிப்படையாக தெரிகிறது. கவர்னர் உரை தொடங்கும் முன்னரும் முடிந்ததும் தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே தமிழக பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்றும் அண்ணாமலை தெளிவுபடுத்தியுள்ளார். கவர்னருக்கும் அரசுக்கும் சண்டை ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. விஜய் கண்டனம். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை கூடியது. கூட்டம் தொடங்கியதும் தேசிய கீதம் பாடாமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக கூறி கவர்னர் ரவி சட்டசபையை விட்டு வெளியேறினார். இது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சட்டசபையில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது ஆண்டாண்டு கால மரபு. பொன்விழா கண்ட சட்டசபை மரபு காக்கப்பட வேண்டும். மத்திய அரசால் நியமிக்கப்படும் கவர்னர் யாராக இருந்தாலும் சட்டசபை மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு முறையும் அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே இந்த மோதல் தொடர்கிறது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இந்த போக்கை கைவிட வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தை திறப்பு விழா அரியாங்குப்பத்தில் நடந்தது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள சுய உதவிக்குழுக்கள் தயாரித்த நவதானிய பொருட்கள், மளிகை பொருட்கள், துணிகள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் அங்காடியை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்து பார்வையிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் சந்தை என்ற பெயரிலே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கின்ற சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பல்வேறு பொருட்கள், நவதானிய பொருட்கள், மளிகை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், உணவு வகைகள் மற்றும் பொங்கலுக்கு தேவையான உணவு வகைகள் ஆகிய அத்தனையும் மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்துள்ளோம். இது பொதுமக்களுக்கு தேவையான, பொங்கலுக்கு தேவையான அத்தனை வகையான பொருட்களும் இங்கே கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். தீபாவளி பசார் போன்று இது பொங்கல் பசார் என்ற முறையிலே இன்றைக்கு வட்டார வளர்ச்சி துறையின் மூலம் இதை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்கிறோம். இதுக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் நியாயமான விலையில், குறைந்த விலையில் கிடைக்கும். மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சட்டப்பேரவையில் ஒவ்வொரு மாநில துணைநிலை ஆளுநர்கள் வருகின்ற பொழுது தேசிய கீதம் முறைப்படி முதலில் வாசிப்பதும் பின்பு
அந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து தமிழ்த்தாய் நம்முடைய மாநிலத்தை பொறுத்த தமிழ்த்தாய் வாழ்த்து புதுச்சேரி மாநில தமிழ்த்தாய் வாழ்த்தும் மற்ற மாநிலங்களே அந்தந்த மாநில வாழ்த்தும் பாடிய பிறகு கவர்னருடைய உரை நிகழும் என்பது மரபு. அது தமிழகத்தில் எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்று தெரியவில்லை. புதுச்சேரியை பொறுத்தவரை முதலில் தேசிய கீதம், பின்பு புதுச்சேரியுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து, பின்பு கவர்னருடைய துணைநிலை ஆளுநருடைய உரை இருக்கும். முடிவு அதே மாதிரி தேசிய கீதம் இருக்கும். இது மரபு, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மரபு. அந்த மரபு அவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பின்பற்றப்படுகிறது அவங்கள தான் கேட்கணும். ஒருவேளை அங்கே பின்பற்றப்படுகிறதா படவில்லையா என்பது நமக்கு தெரியல. நம்முடைய சட்டப்பேரவையினுடைய விதிகளின்படி நம்ம முதலில் தேசிய கீதமும் பின்பு தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதன் பிறகு கவர்னருடையும் நடைபெறும். வம்பிழுத்த செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்த தமிழக பாரதிய ஜனதா ஆதாரத்துடன் பதிவு. சென்னையில் பாரதிய ஜனதா சார்பில் சாவர்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. இதில் பேசிய பாரதிய ஜனதா தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ், சாவர்கரின் தியாகத்தால் தான் இளைஞர்கள் பலர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதாக கூறினார். சாவர்கர் குறித்து PL சந்தோஷ் பேசிய கருத்துக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்தார். PL சந்தோஷ் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற தவறான தகவல்களை கூறியிருக்கிறார். இது ஒரு கடைந்தெடுத்த பொய் பிரச்சாரம். விடுதலை போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் ஏஜென்ட்டாக இருந்த சாவர்கர் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை பாஜகவினரால் துடைக்க முடியாது என்றும் கூறியிருந்தார். இதற்கு தமிழக பாரதிய ஜனதா சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸைச் சேர்ந்த இந்திரா பிரதமராக இருந்தபோது 1980 மே 20 அவர் எழுதிய கடிதத்தை வெளியிட்டுள்ளது. அப்போதைய சுதந்திர வீரர் சாவர்கர் ராஷ்டிரிய ஸ்மாரக்கின் செயலாளராக இருந்த பண்டிட் பக்லேவுக்கு இந்திரா ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் இந்தியாவின் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான விநாயக தாமோதர் சாவர்கருக்கு தனது மரியாதையை தெரிவித்தார். வீர் சாவர்கரை இந்தியாவின் குறிப்பிடத்தக்க மகன் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசார் சாவர்கரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் அவர்களின் முன்னாள் பிரதமர் இந்திராவின் கருத்து நேர்மாறாக இருக்கிறது. அடுத்த முறையாவது எந்த கட்சிக்கு தாவுகிறீர்களோ அந்த கட்சியின் முன்னோடிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு செல்வ பெருந்தகை அறிக்கை விட வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுதும் 6.36 கோடி வாக்காளர்கள். லிஸ்டில் பெண்களே அதிகம். திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் மொத்தம் 6.36 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். அதில் ஆண் வாக்காளர்கள் 3.11 கோடி, பெண் வாக்காளர் 3.24 கோடி, மூன்றாம் பாலினத்தவர்கள் 9120 பேர் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார். சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் 2025 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டின்படி மொத்தமாக வாக்காளர்களின் எண்ணிக்கைகள் 6,36,12,950. ஆண் வாக்காளர்கள் 3,11,74,027. பெண் வாக்காளர்கள் 3,24,29,803 மற்றும் மூன்றாம் பாலினம் 9,120. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலின்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் 27 சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளது. இத்தொகுதியில் மொத்தமாக 6,90,958 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண்கள் 3,45,184, பெண்கள் 3,45,645, மூன்றாம் பாலினம் 129. தமிழ்நாட்டிய குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்டு தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 164 கீழவேலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது. இந்த தொகுதியில் மொத்தமாக வாக்காளர்கள் 1,76,505, ஆண்கள் 86,456, பெண்கள் 90,045, மூன்றாம் பாலினம் 4. சென்னையில் HMPV வைரஸ் 2 குழந்தைகளுக்கு பாதிப்பு. மொத்த பாதிப்பு 5ஆக உயர்ந்தது. நுரையீரலை பாதிக்கும் HMPV வைரஸ் சீனாவில் வேகமாக பரவுகிறது. ஏராளமானவர்கள் மருத்துவமனைகளில் அட்மிட் ஆவதால் மற்ற நாடுகளிலும் பீதி கிளம்பியுள்ளது.
இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளுடன் அச்சுறுத்தும் HMPV வைரஸ் இந்தியாவில் தன் கணக்கை துவங்கிவிட்டது. முதலில் பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது. இரண்டுமே சில மாதங்களே ஆன பச்சை குழந்தைகள். இதில் 3 மாத பெண் குழந்தை குணமானதால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டது. 6 மாத ஆண் குழந்தையின் உடல்நிலை தேறி வருவதாக கர்நாடக சுகாதாரத்துறை கூறியது. குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது. ராஜஸ்தானை சேர்ந்த அந்த ஆண் குழந்தை பிறந்து 2 மாதம்தான் ஆகிறது. அகமதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சில நாட்களுக்கு முன்பு அட்மிட் செய்திருந்தனர். பரிசோதனையில் HMPV வைரஸ் பாதிப்பு தெரிய வந்தது. முதலில் அந்த குழந்தைக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. இப்போது உடல்நலம் தேறி உள்ளது. தானாகவே குழந்தை சுவாசிக்கிறது என டாக்டர்கள் கூறினர். கர்நாடகா, குஜராத்தை தொடர்ந்து சென்னையிலும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு குழந்தை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் இன்னொரு குழந்தை கிண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அட்மிட் செய்யப்பட்டுள்ளன. 2 குழந்தைகளுக்கும் காய்ச்சல், சளி, இருமல் ஆகிய அறிகுறிகள் உள்ளன. முதலில் சாதாரண வைரஸ் காய்ச்சல் என டாக்டர்கள் நினைத்து சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து எடுத்த பரிசோதனைகளில்தான் அது HMPV வைரஸ் என்பது உறுதியானது. 2 குழந்தைகளும் டாக்டர்களின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் இந்தியாவில் HMPV வைரஸ் பாதிப்பு 5ஆக உயர்ந்துள்ளது.